கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 16:10, Matthew 16:10. 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? இப்போ மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து அவங்கள ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப ஒரு ஜென்டிலாக, ரொம்ப ஒரு பதமாக அவங்கள என்ன பண்ணுறாரு, அவர் செய்த 2வது அற்புதத்தை, அதாவது அப்பத்திலே செய்த 2வது அற்புதத்தை, முதல்ல 5000 பேருக்கு பண்ணும்போது எவ்வளோ கூட எடுத்தீங்க? 12 கூட எடுத்தீங்க. இப்போ நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு எடுத்தது போது நீங்கள் எவ்வளோ கூட? 12 கூட கொண்டு வந்தீங்க. அதையும் அவர் நினைவு கூற விதமாக அவங்ககிட்ட சொல்கிறாரு. என்ன, கடந்த காலத்தில் நடந்த அற்புதங்களோடு நீங்கள் அதை நினைவு கூறும்போது இப்போ நிகழ்காலத்தில் உங்களுக்கு தேவன் பேரில் நம்பிக்கை வருகிறது. அப்போ கர்த்தருடைய ஒரு பிரதானமான அதிசயங்கள், அற்புதங்களை நினைவு கூறும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, தேவன் பேரில் நம்பிக்கை வரக்கூடியதான். அப்போ விசுவாசம் எப்போ வளருது? கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத நினைவு கூறும்போது. அப்போ இந்த நினைவு கூறுதல் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா மத்தேயு 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும், 32வது வசனத்துலேருந்து 39வது வசனம் வரைக்கும் அங்கு 4000 பேருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, 4000 புருஷர்களுக்கு அப்பம் கொடுக்குறாரு. அப்போ 7 அப்பம்தான், 7 அப்பமும் சில மீன்களும் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏன் நினைவு கூறாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ நினைவு கூறுவது என்பது மிகவும் ஒரு அவசியமாக இருக்குது. எதுக்கு? நம்மளை விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு மிகவும் இருக்கிறது. இப்போ நம்ம பெரும்பாலும் எல்லா ப்ரேயர் மீட்டிங் முடித்ததும் நம்ம எப்போவுமே சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஞாபகம் இருக்கா? ஆமாம், 103வது சங்கீதத்தில் உள்ள முதல் 2 வசனத்தை சொல்லுவோம். ஒரு சில சபைகளில் முதல் 5 வசனங்களையும் சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான சபைகளில் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன உடனே நீங்களும் படபடன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறீங்களா? என் ஆத்துமாவே, யார்கிட்ட பேசுகிறா? நீங்கள் உங்ககிட்ட பேசுகிறீங்க. ஹலோ, என் ஆத்துமாவே யார்? இந்த ஆவிக்குரிய மனுஷன், இந்த மாம்சமான சிந்தையுள்ள மனுஷன் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்ன, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதுதாங்க ஜெபம். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். ஒவ்வொரு மீட்டிங்கும், ஒவ்வொரு தடவையும் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு போகிறீங்க, இல்லை சபைக்கு போகிறீங்கன்னா, மீட்டிங் முடிஞ்சதும் நம்ம என்ன, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இது என்ன சொல்கிறோம்? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வாயிலிருந்து வருது. ஆனால் இதை உணர்ந்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. எப்படி? சகல உபகாரங்கள், அவர் நமக்கு செய்த சகல உதவிகள், அவர் செய்த சகல அதிசயங்கள், அற்புதங்கள், இதை எதையும் நீங்கள் மறக்காமல் இருக்கத்தான் நம்ம தினசரி சொல்கிறோம். அப்போ எனக்கு அருமையானவர், நம்ம இதை சொல்லும்போது என்ன உண்டாகிறது? நமக்கு விசுவாசத்தில் நாம் பலப்படக்கூடிய மக்களாக வருகிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஆண்டவருக்கு சொல்லும்போது, இங்கே நீங்கள் இன்னும் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன? அப்போ என்ன, ஒரு விசுவாசம் இருந்தால் அது என்ன பண்ணும்? நினைவு கூறும். கடந்த காலத்தில் செய்தது இந்த நிகழ்காலத்துக்கு வரக்கூடிய ஒரு வாக்கு தத்தமாக மாறுகிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம எப்படி நிறைவு கூறுகிறோம்? கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைவு கூறும்போது தான் நமக்கு என்ன உண்டாகிறது? அவர் பேரில் மிகுந்த நம்பிக்கையும் விசுவாசமும் எதிர்பார்ப்பும் உண்டாகிறது. ஆனால் நீங்கள் மறந்து போனவங்க எப்படிங்க? நான் இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் கடைசியாக எப்போ தோசை கருக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் எப்போ சாப்பாடு உப்பு ஜாஸ்தி போட்டாங்கன்னு தெரியும். யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றீங்க. நீங்கள் ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம்னா 365 3 1100 சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்க. நீங்கள் 10 வருஷம்னா 11,000 சாப்பாடு சாப்பிட்டீங்க. 11,000 சாப்பாடில் ஒரு சாப்பாடு தப்பாக போனது உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுதா?
ஆனால் 11,000 சாப்பாடு இல்லை, 10,999 சாப்பாடு நல்லா இருந்துச்சே, அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? பார்த்தீங்களா? அப்போ எப்படி நம்ம எண்ணங்கள் வேலை பார்க்குது பார்த்தீங்களா? நம்ம சொல்லுகிற ஜபத்துக்கும் நம்ம செய்கிற காரியத்துக்கும் எவ்வளவு எதிர்மறையாக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, முதல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு நன்றி உணர்வோட எப்போதெல்லாம் நீங்கள் ஜபிக்கிறீங்க, எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஆண்டவரே நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை இப்படி வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதை நினைவு கூறக்கூடிய மக்களாய் இருந்து விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய் மாறுவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் இந்த செய்தியை கேட்குறோம். இதன்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்தி விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய் நல்ல விசுவாச வீரர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.